வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் இந்த டைம் அண்ட் மோஷன் எப்படி இண்டஸ்ட்ரியல் செட்டிங்கில் மேலும் மிளிர்வதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த மோஷன் என்று சொல்லும்பொழுது அவங்களோட மூமெண்ட்ஸ், எம்ப்ளாயீஸோட அவங்களோட மெஷினை எப்படி அவங்க இயக்குறாங்க, இல்லாத போனால் வேறு எந்த விதமான அவங்களோட வேலையில் ஒரு வேகத்தை காட்ட முடியும் அப்படின்லாம் பார்க்கறது தான். அப்படி சொல்லலாம். அந்த அடிப்படையில் சில சமயத்தில் அவங்களோட மொரேல் எப்படி பூஸ்ட் பண்ணுறது, அவங்களோட மோட்டிவேஷன் லெவலை எப்படி என்ஹான்ஸ் பண்ணுறது, அவங்களோட ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எப்படி இருக்குது, அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் லெவல் எப்படி என்ஹான்ஸ் பண்ணுறது, அவங்களுக்கு கிடைக்கிற இன்சென்டிவ்ஸ் என்னெல்லாம் பண்ணுறது, அப்புறம் ஆட்டிடியூட் அண்ட் ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். சில சமயத்தில் ஒரு எம்ப்ளாயிக்கு இருக்கிற ஒரு அணுகுமுறை, அவங்களோட மனப்பான்மை, அது கூட அவங்களோட என்ன செய்யும், சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு இடம் கொடுக்கும். சில சமயத்தில் அவங்களுக்கு முறையில் ரொம்ப குறைவாக இருக்கும். ஆனால் வேறு வழி இல்லாமல் அந்த சூப்பர்வைசரோ பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கோ இந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே இந்த வேலையெல்லாம் முடிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தால் அவங்க வேலையை முடிச்சுடுவாங்களா இருக்கும். ஆனால் அவங்களோட முறையில் என்ன இருக்கும், குறைவானதாக இருக்கும். சில சமயத்தில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் அவங்களுக்கு செய்யறதுல, ஆனால் அந்த வேலை மிளிராது, அதுவும் அதில் குறைபாடு இருக்கும். இதனால் என்ன செய்யும், சில நேரத்தில் ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் வரும். அப்படின்னா இண்டஸ்ட்ரியில் ஆக்சிடெண்ட்டு வராமல் பார்த்துக்கிறதுக்கு. ஆனால் இப்போ இந்த ஆக்சிடெண்ட் வருது அப்படிலாம் பேசுறதெல்லாம் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி அந்த வேலை இருக்குமா இருக்கும். ஏன்னா நிறைய அளவில் மெஷினோட இன்வால்மெண்ட் இல்லை ஒரு இண்டஸ்ட்ரியில். ஆனால் இன்னைக்கு ப்ரெசன்டே சினாரியோவில் 2024 எப்படி இருக்குது, நிறைய அளவில் மெஷின் இன்வால்மெண்ட் இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ் தான் ஜாஸ்தி. அந்த அதிக அளவில் அப்படி இருக்கிறதுனால எம்ப்ளாயிக்கு அந்த மெஷினை ஹேண்டில் பண்ணுறதுக்கு தெரியணும். அதை அவங்கள சிறப்பான அளவுக்கு அதுக்கு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டாலே ஆக்சிடென்ட்ன்றதை கணிசமான அளவுக்கு குறைக்க முடியும். இண்டஸ்ட்ரியில் ஒரு ஆக்சிடென்ட் இருக்குது, அதனால் ஒரு எம்ப்ளாயிக்கு கொஞ்சம் குறைபாடு ஏற்படுறது, அதனால் அவங்களுக்கு தொடர்ந்து வேலை செய்ய முடியல, அவங்களுக்கு வீட்டில் வேறு யாருக்கான வேலை கொடுக்கணும் அந்த கம்பேஷனட் கிரவுண்டில், அது மாதிரிலாம் இப்போ அந்த வார்த்தைக்கு ரொம்ப அவசியம் இல்லாத போகும். ஏன்னு கேட்டால், ஒரு இண்டஸ்ட்ரின்னு சொன்னால் அதில் மெஷின் இன்வால்மெண்ட்டு, மெஷினை வச்சு எக்யூப்மெண்ட் மூலமாக டெக்னாலஜி இன்வால்வ் பண்ணி வேலை செய்கிறது தான் அதிக அளவில் இருக்கும். மேனுவலாக ஹியூமன் பவர் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய இண்டஸ்ட்ரி நிறைய இருக்காது. அது ஒரு பேக்கிங்கில் கவர், அது கூட பேக் பண்ணுறதுக்கு பக்காவாக பேக் பண்ணி கொடுக்குறதுக்கு மெஷின் இருக்குது. ஈவன் ஃபார் 100 பேக்ஸ் வீக் எவர் செல்ஃப் கேன் ஹேவ் இட், ஒரு ஹோம் மேடு பேக்கிங்கே நம்ம பண்ண முடியும். அதுக்கே ஒரு மெஷின் கிடைக்கும். அதனால் சின்ன நம்பருக்கே கிடைக்கும்னா பெரிய அளவில் ஒரு இண்டஸ்ட்ரியில் பண்ணும்போது அது எல்லாத்துக்குமே மெஷின் தான் வி ஆர் டிபெண்டிங் ஆன். மெஷினை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அந்த மெஷின்குள்ளே இது எப்படி இந்த பேக்கெட்டை பக்காவாக பேக் பண்ணுறது, அது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போகிறோம். அந்த ட்ரைனிங் இருந்தால் ஆக்சிடென்ட்ஸ்ன்ற வார்த்தைக்கு கணிசமான அளவுக்கு குறைபாடு இருக்கும். ஆக்சிடெண்ட் இல்லைன்னா அவங்களோட சேஃப்டி ப்ராடக்ட்ஸ் தான் சேஃப்டி பார்க்கணும், எம்ப்ளாயி பத்திரமா இருக்கணும்னு சொல்கிறேன். அதெல்லாம் மீகர் அளவு. த மோர் யுவர் எஜுகேட் யுவர் செல்ஃப் டுவர்ட்ஸ் த ட்ரைனிங் அண்ட் அதர் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் பேக்கிங், அப்போ ஆக்சிடென்ட்ஸ் கணிசமாக குறைஞ்சிரும். அப்போ மெஷின் எல்லாம் செய்யும்பொழுது இந்த மெஷினை ஹேண்டில் பண்ணுறதுக்கு உண்டான ட்ரைனிங்கை நம்மளோட மேனேஜ்மெண்ட் நம்மளுக்கு கொடுக்குறதுன்னா அதை காட்டிலும் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு வேறு இல்லவே இல்லை. ஸோ அதனால ட்ரைனிங்கை நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் வேலை உறுதியாக இருக்கும். வேலை உறுதியாக இருந்தால் தொடர்ந்து நம்மளுக்கு மாதாந்திர வருமானம் இருக்கும். மாதாந்திர ஊதியம் இருந்ததுன்னா கண்டிப்பாக போனஸு, இன்சென்டிவ்ஸு, அதர் பெனிஃபிட்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஃப்ரிஞ்சு பெனிஃபிட்ஸு, ஹிஞ்சு பெனிஃபிட்ஸ் எதாக இருந்தாலும் தொடர்ந்து நம்மளுக்கு கிடைக்கும்பொழுது அதில் அந்த எம்ப்ளாயிக்கு ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அப்போது த ஜாப் வில் பிரிங் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆட்டோமேட்டிக்கலி. இட் ஷுட் ஹாவ் தி பாசிட்டிவ் ஆட்டிடியூட் டுவார்ட்ஸ் அவர் ஜாப். அது ரெண்டுமே இன்டர் ரிலேட்டடாக நம்ம ப்ரூவ் பண்ண முடியும். ஏன்னு கேட்டால் இது நேச்சுரல். ஒரு எம்ப்ளாயிக்கு இவ்வளோதான் அவருக்கு படிப்பறிவு இருக்குது, ஆனால் மெக்கானிக்கலாக டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் நிறைய இருக்குது. ஸோ அதனால் இந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் இருக்கிற ட்ரைனிங் மூலமாக இஸ் ஹேவிங் தி கன்ஃபர்மேஷன் ஃபார் த ஜாப் விச் இஸ் டூயிங். ஜாப் கன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படின்னு சொன்னாலே தொடர்ந்து வருமானம், மாத வருமானம் என்பது தவிர்க்க முடியாத ஆகிடுது. அப்போது மாத வருமானம் தொடர்ந்து வந்தாலே ஒரு மிடில் கிளாஸில் இருக்கிறவரோ ஓவர் த எம்ப்ளாயி மேபி ஈ கேன் ஹாவ் தி பெரிய அளவில் அவங்களுக்கு திருப்தி இருக்கும். அந்த ஆட்டிடியூட் என்ன பண்ணோம், ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தாலே ஆட்டிடியூட், தன்னோட அணுகுமுறை, தன்னுடைய வேலைக்கு தான் எடுத்துக்கொள்ளக்கூடிய அணுகுமுறை பாசிட்டிவாக இருக்கும், ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும், மனசுக்கு நிறைவு தரக்கூடியதாக இருக்கும் அப்படின்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அது எம்ப்ளாயி கிட்டேருந்தே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா திஸ் வில் ஹாவ் மோர் வேல்யூ டு தட். ஸோ இந்த அடிப்படையில் ஆக்சிடெண்ட் குறைவாக இருக்கணும் இண்டஸ்ட்ரியிலன்றது அடிப்படை கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.